உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு முதல்ல வந்து காய்கறிகள் எல்லாத்தையுமே ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கிறேன். ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் கூட அவிச்சுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட் பொடியாக நறுக்கினது ஒரு 3/4 கப்பு இருக்கும். கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கினது அதே அளவு 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 10-15 பீன்ஸு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவரும் உப்பு தண்ணியில் அலம்பிட்டு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசன் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி 1/2 கப்பு சேர்த்துருக்கிறேன். ஃப்ரோசன் பச்சை பட்டாணின்னு நீங்கள் காய்கறிகள் மசாலா வதக்கிறப்ப சேர்த்தா போதும். காய்கறிகள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் நம்ம ஒரு 5-10 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணோம் அப்படின்னா அது குழையாமல் நல்லா பக்குவமாக நமக்கு வெந்து வந்துடும். குக்கரில் வேக வச்சிடாதீங்க, குருமாவோட டெக்ஸ்சர் சரியாக வராது. இப்போ இது